நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 நாள் வீடியோ போடல, இனி தான் போனேன். இன்றைக்கி ஒரு படத்துக்கு போயிட்டு வந்தேன், ஹாலிவுட் படம் கிளாடியேட்டர் 2. இந்த படம் கிளாடியேட்டர் 1 நான் பிறக்கவே இல்லை. கிளாடியேட்டர் 1 வரும்போது சின்ன பையன் ரிட்லி ஸ்காட், பேரல் மாஸ்கல் தான் இந்த படத்தோட ஹீரோ. கிளாடியேட்டர் பார்ட் 2. கிளாடியேட்டர் பார்ட் 1ல் நம்ம பழைய ஹீரோ ஒருத்தர் இருக்கிறாரு, சரியான பேர் தப்புன்னு ஞாபகம் இல்லை, ரிட்லி ஸ்காட். கிளாடியேட்டர் 1 எடுத்த அதே டேரக்டர் தான் இதுவும் எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக கிளாடியேட்டர் 1 வந்து இப்போ நம்ம இந்தியா பாகிஸ்தான் மாதிரி எப்படி சுதந்திர போராட்டத்துக்காக எப்படி மிலிட்ரிக்காரங்கெல்லாம் நம்ம இறந்து போகிறாங்களோ, அது மாதிரி அந்த மக்கள் ராஜா ரோம், இட்டாலி ரோம் இருக்குல்ல, ரோம் ஆட்சி காலத்தில் போர் பர்பீடியன்ஸுங்கிற ஒரு ஏழை மக்கள் ஜனங்க ரோமை எதிர்த்து போராடுறாங்க. கடைசியில் அந்த ரோம் நாட்டு மக்களையே ஏமாத்துற ராஜாக்கள் இருக்கிறாங்க. அதை தான் காமிச்சிருக்கிறாங்க படத்தில். பார்ட் 1 அதை தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ பார்ட் 2 அதுதான். பார்ட் 1 நம்ம ஹீரோ நடித்தார்ல, அவரோட பையன் வாரிசு தான் இதில் பார்ட் 2 நடிச்சிருப்பார். ஆக்சுவலாக அவருக்கு 2 ஒய்ஃபு. ஃபஸ்ட்டு ஒய்ஃப் வந்து அந்த போரில் இறந்துருவாங்க. படத்தோட ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பாங்க பார்ட் 1 படத்தில். அதில் பசங்க இறந்துருப்பான். இதில் பார்ட் 2 இந்த ரோமில் அடிமையாக இருந்த நம்ம ஹீரோ சார் அவர் பொண்ணை வந்து லவ் பண்ணி அதில் உருவான குழந்தை தான் இந்த பார்ட் 2 ஹீரோவாக நடிச்சிருக்குது. கிளாடியேட்டர் 2 மேக்சிமஸ் லெரனஸ் மார்ஃபியாஸ். இதில் வந்து இந்த கேரக்டர் அது பழைய நம்ம ஃபஸ்ட்டு ஹீரோ பார்ட் 1 ஹீரோ. பார்ட் 2 வந்து லூசியஸ் மெரானஸ் மேக்சிமஸ். ஸோ அந்த கேரக்டர் நடிச்சிருக்கிறாங்க. ஸோ படம் ஃபுல்லாக என்னங்க தமிழ் படம், ஹாலிவுட் படத்தில் அந்த பிஜிஎம் எல்லாம் எப்படிங்க இருந்தது எம்மாடியோ. ஒவ்வொரு சீனு ஒவ்வொரு ஃபைட்டு சும்மா அண்ணல் பிச்சுக்கிச்சு. பார்ட் 1 புலியெல்லாம் வச்சு சண்டை போட்டாங்க நம்ம ஹீரோ. இல்லை பார்ட் 2 ஒரு மனுஷன் மாதிரியே ஒரு குரங்கு மாதிரி ஒரு புது ரக விலங்கு மாதிரி ஒன்று, அதை வச்சு நல்லா ஃபைட் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த கிரவுண்டில். அதுக்கப்புறம் ஒரு ரைனோசரஸ்க்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு ஃபைட்டு வரும், பெரஸே பாஸ்கோ மெஸ்கட், அவருக்கும் ஃபைட்டு ஒன்று செம்மையாக வரும். அது நல்லா இருந்தது பார்க்க. அதுக்கப்புறம் இவங்க இதுலேயும் பார்ட் 1 காமிச்ச மாதிரியே தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் இவங்களும் அந்த ரோமை அழித்து பல்பெரியன்ஸ் இந்த கண்ட்ரியில் அந்த ரோம் கண்ட்ரி அழித்து அங்கே இருக்கிற நல்ல மக்களை காப்பாற்றி சுதந்திரத்தை இவங்களுக்கான சுதந்திர ரைட்ஸை எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தாங்க. இவங்களும் ஸ்டார்டிங்கில் எல்லோரும் சாவடிச்சிருவாங்க அந்த பர்பீடியன்ஸ் மக்களை. ரோம் கிட்ட இவர் கைதியாக போயிடுவார், ஒரு அடிமையாக போயிடுவார் நம்ம ஹீரோஸ். இந்த படத்தோட ஹீரோ கைதியாக போக அங்கே இருக்கிற ஜெயிலில் இருக்கிறாரு ஒரு சூழ்ச்சியான ஒரு மந்திரி, ரோமில் இருக்கிற ஒரு சூழ்ச்சியான மந்திரி. இந்த அகதி அடிமைங்கள்லேருந்து யார் கெத்தாக இருக்கிறான், நம்ம ரோமுக்கு மறுபடியும் ஒரு படைத்தளபதியாக உருவாக்கலாம், ஒரு வீரன் வேணும்னால தான் இந்த நம்ம ஹீரோ வந்து அந்த குவாலிஃபிகேஷனில் செலக்ட் ஆகிறாரு. அந்த கட்சியில் அந்த சூழ்ச்சியான மந்திரி தான் வில்லனே. மொத்த ரோம் நாட்டு அந்த 2 ராஜகுமாரர்கள் சிட்டிசன்ஸ் ஆஃப் ரோம் அவங்களையும் போட்டு தள்ளினார் கிளைமேக்ஸில். சூழ்ச்சி நல்லா மாதிரி நடிச்சு, அதனால தான் ஹாலிவுட் ரேஞ்சில் வரைக்கும் அந்த சூழ்ச்சிக்காரனுங்க இருக்கிறானுங்க. கூட நம்ம கூட இருப்பானுங்க, கட்சியில் நம்ம முதுகில் குத்திட்டு நம்மளை மூஞ்சியில் கழுத்தை அறுத்துட்டு போயிடுவானுங்க. அதான் வாழ்க்கை. அதுதான் கிளாடியேட்டர் காமிச்சிருக்குது. மெராட்டிலஸ் அந்த கேரக்டர் பேர். வேற கருப்பாக ஒருத்தன் இருப்பான். ஸோ நல்லாவே இருந்தது. நான் சத்தியமாக தான் இன்றைக்கி போனேன். ஆக்சுவலாக போன ஃப்ரைடே வந்து கிளாடியேட்ரு. சரி ஏதோ இந்த வாரம் எதுவுமே படம் இல்லை, அடுத்த மாதம் தான் நிறைய படம் வருது. புஷ்பா 2 வருது, விடுதலை 2, பேபி ஜான், நிறைய படம் வருது. சூக்ஷக மர்தினி சீனி நம்ம பெசின் ஜோசப் நஸ்ரியா படம் நல்லா இருந்ததுன்னா சனி நேரில் போவேன், பார்த்துட்டா ரிவ்யூ போடுறோம். பார்த்துட்டு வந்து அப்படிலாம் புஷ்பா தான் இதோட ஸ்ட்ரெயிட்டாக. அடுத்த வாரம் சொர்க்கவாசல் வருது, அதுவும் நல்லா இருந்தால் போகலாம். ஆர்ஜே பாலாஜன் ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்து பண்ணியிருக்கிறேன், அதுவும் பார்க்கணும். சரி இப்போ கிளாடியேட்டருக்கு வருவோம். கிளாடியேட்டர் வந்து அதுக்கப்புறம் அந்த சீன்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. ஃபைட் சீன்லாம் அது கடைசியில் அந்த அம்மா பார்ட் 1 வந்து இவரை தனியாக அனுப்பிச்சிருவாங்க. இந்த 2ஆவதாக பிறந்த பார்ட் 1 நம்ம பழைய ஹீரோ இறந்துருவார்ல, அந்த வில்லனை அந்த பார்ட் 1 இந்த ஒரு வில்லனான ராஜாவை போட்டு தள்ளிட்டு இவர் இறந்துருவார்ல.
அப்போ அவர் கிளைமேக்ஸில் கடைசியில் சொல்கிற மாதிரி காட்டிருப்பாங்க, லூசியஸ் இஸ் சேஃப். அந்த லூசியஸ் தான் இப்போ இந்த பார்ட் 2ஓட ஹீரோ. ஸோ இவர் சேஃபாக இருக்கா சொல்லிட்டு அப்புறம் தான் ஃபஸ்ட்டு அந்த பையன் நம்ம ஹீரோ சார் இந்த பாட்டில் நம்ப மாட்டார். அவங்க அம்மா வந்து சொல்லுவாங்க, இவங்க அப்பா தான்டா பெரிய ஹீரோ, அவர் தான்டா மிகப்பெரிய கிளாடியேட்டர், நம்ப மாட்டாங்க. அதுக்கப்புறம் போக போக கிளைமேக்ஸ் கிட்டே வரும்போது நம்பிடுவாங்க. கடைசியில் அவங்க அம்மாவையும் அந்த சூழ்ச்சி பிடிச்ச அந்த மந்திரி கொண்டுடுவான். ஸோ ஃபுல்லாக ஆரோ ஸ்ட்ரைக்கு ஃபைட்டுக்கு பஞ்சம் இல்லை. ஒரு நல்ல ஒரு ஹாலிவுட் ஃபைட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா கிளாடியேட்டர் 2 நாளையிலேருந்து எடுத்துருவோன்னு நினைக்கிறேன். பேசாமல் ஓடிடியிலே பார்த்துருங்க. பார்த்தவங்க ஓகே, பார்க்காதவங்க ஓடிடியில் பார்த்துருங்க. எப்படியும் அமேசான் ப்ரைம் வீடியோவில் தான் வரும்னு நினைக்கிறேன் கிளாடியேட்டர் 2. கிளாடியேட்டர் 1 ப்ரைமில் தான் இருக்குது, கிளாடியேட்டர் 2 ப்ரைமில் தான் வரும். பாய். நல்லா இருந்ததுங்க, செம்மையாக இருந்தது, எனக்கு பிடிச்சிருந்துது.